Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, போன கிளாஸில் பண்ணதோட தொடர்ச்சி. போன கிளாஸில் ரிலேஷன்னா டெஃபனிஷன் என்னென்னு பார்த்தோம். ரிலேஷன் ஆன் ஏ செட் எக்ஸ் பார்த்தோம். அப்புறம் ரிலேஷன் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் பார்த்தோம். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ரிலேஷன் ஆன் ஏ செட்டில் நிறையா டைப்ஸ் இருக்குது, அதை பார்க்க போகிறோம். ஸோ ரிலேஷன் ஆன் எக்ஸ். ஓகே, இது நான் நிறையா டைப்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு டைப்பையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு புரியும். ஓகே, முதல் டைப் வந்து ரெஃப்ளெக்சிவ் ரிலேஷன். ஓகே, ரெஃப்ளெக்சிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, we start with a relation. ஓகே, முதல்ல ரிலேஷனில் ஆரம்பிச்சுக்குவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இது எழுதுவோம். let R be a relation on X. முதல் டைப் வந்து ரெஃப்ளெக்சிவ். எப்போ ரெஃப்ளெக்சிவ் அப்படின்னு சொல்ல போகிறோன்னா, இந்த எக்ஸில் இருக்க எல்லா எலிமெண்ட்டுமேவும் இட் இஸ் ரிலேட்டட் டு இட் செல்ஃப். அது அதுக்கே ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா அதை வந்து ரெஃப்ளெக்சிவ்னு சொல்ல போகிறோம். தட் இஸ் we say R is reflexive if for all x in x, x related to x. இது நடக்கணும். சரியா? ரைட். அடுத்து ரெண்டாவது வந்து சிமெட்ரிக். சிமெட்ரிக் அப்படின்னா இங்கிட்டிருந்து படித்தாலும் அங்கிட்டிருந்து படித்தாலும் ஒன்றா இருக்குன்ற மாதிரி அர்த்தம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, எக்ஸ் இங்கிட்டிருந்து படித்தா என்ன பண்ணுவோம், எக்ஸ் ரிலேட்டட் ஒய்னு படிப்போம். அங்கிட்டிருந்து படித்தா ஒய் ரிலேட்டட் எக்ஸ்னு படிக்கணும் இல்லையா, படிக்க அலோவ் பண்ணால் அது மாதிரி. அதுதான் we say R is symmetric if for all x comma y in x, x related to y implies, implication இங்கே எழுதுகிறேன், y related to x. ஓகே, ரைட். அடுத்து மூணாவது வந்து ஆன்டிசிமெட்ரிக். இப்போ ஆன்டிசிமெட்ரிக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த we say R is antisymmetric அப்படிங்கிறது எழுதாமல் டைரெக்டாக இஃப் கண்டிஷன் எழுதுறேன். இஃப் ஃபார் ஆல் எக்ஸ் கமா ஒய் பிலாங்கிங் டு எக்ஸ், எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய் அண்ட் ஒய் ரிலேட்டட் டு எக்ஸ், இது ரெண்டும் டுகெதர் இம்ப்ளைஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். புரிஞ்சுக்கோங்க, எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய், ஒய் ரிலேட்டட் டு எக்ஸ் ரெண்டுமே இருந்துச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு வரணும். சரி, இப்போது நாலாவது டைப் ட்ரான்சிட்டிவ். ட்ரான்சிட்டிவ் ரிலேஷன்னா என்ன அர்த்தம், ஃபார் ஆல் எக்ஸ் ஒய் இசட் பிலாங்கிங் டு எக்ஸ், x related to y and y related to z, இது ரெண்டும் together implies x is related to z. ஓகே, ரைட். இதுக்கெல்லாம் நம்ம நிறைய எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகே, இந்த டைப் இருக்க மாதிரி இந்த டைப் இல்லாத மாதிரி எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் பார்க்கும். பழைய எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து அதை கம்பேர் பண்ணியும் பார்க்கலாம். சரியா? ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், இப்போது x is a set. ஓகே, ரிலேஷன் ஆர் வந்து இப்படி டிஃபைன் பண்ணலாம், எக்ஸ் கமா எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். இது எப்படின்னா நம்ம ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கிராஃப் மாதிரி நினச்சிக்கோங்க, ஆர் டு ஆரில்.
2 கோஆர்டினேட்டும் சேமாக இருக்கிறத ஃபுல்லு கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது இன்னொன்று டயகனல்னு சொல்லுவாங்க. எதோட டயகனல்னா எக்ஸ் கிராஸ் எக்ஸோட டயகனல். அந்த எக்ஸ் கிராஸ் எக்ஸோட டயகனல்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இது ஒரு ரிலேஷன். இந்த ரிலேஷனுக்கு என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டி இருக்குது? எக்ஸ் ரிலேட்டட் டு எக்ஸாக இருக்குமா? ரைட். ஏன்னா எக்ஸ் தான் அங்கே இருக்குது முழுக்க முழுக்க. ஸோ இப்போ எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய்னா என்ன அர்த்தம்? இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு அர்த்தம். ஓகே. அப்போ ஒய் ரிலேட்டட் டு எக்ஸ் இருக்குமா? இருக்கும். ஏன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் இருக்கிறனால இங்கே ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் இருக்க தான் போகுது. சரியா? ரைட். அது ஃபஸ்ட்டு ரெஃப்ளெக்சிவாக இருந்தது, அடுத்து சிமெட்ரிக்காக இருந்தது. ஆன்டி சிமெட்ரிக்காக இருக்கா? டெஃபினேஷனே எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் தான். ஸோ எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய் அண்ட் ஒய் ரிலேட்டட் டு எக்ஸ் போத் இஸ் கோயிங் டு இம்ப்ளை எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். ஸோ இது எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய், ஒய் ரிலேட்டட் டு இசட்னா ஒய் ஈக்குவல் டு இசட். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு இசட். அதனால என்ன தெரியும்? எக்ஸ் ஈக்குவல் டு இசட். ஸோ எக்ஸ் ரிலேட்டட் டு இசட் வந்துடும். ஸோ இது வந்து எல்லா ப்ராப்பர்ட்டி இதுக்கு இருக்குது. ஓகே. நம்பர் 2 யூனிவர்சல் ரிலேஷன். போன தடவை பார்த்தோம். இது என்னது? எக்ஸ் ஈக்குவல்ஸ் அல்லது ஆர் ஈக்குவல்ஸ் கம்ப்ளீட் எக்ஸ் கிராஸ் எக்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா இதுக்கு எல்லாமே இருக்கும். ஏன் எல்லாமே இருக்கும்? எல்லா எக்ஸும் இந்த செட்டில் இருக்கும். சரியா? அப்போ தான் என்ன அர்த்தம்? எக்ஸ் ரிலேட்டட் டு எக்ஸ்னு அர்த்தம். ஓகே. இந்த கண்டிஷன் பாருங்கள். எக்ஸ் ரிலேட்டட் டு எக்ஸ்னால் என்ன அர்த்தம்? ரிஃப்ளெக்சிவ்னா எக்ஸ் ஆரில் இருக்குன்னு அர்த்தம். ஓகே. அப்போது இதை வந்து பாருங்கள், சிமெட்ரிக்கானது ஒய் இருந்துச்சுன்னா எக்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இந்த மூணாவது கண்டிஷனை பாருங்கள், ஒய்யும் எக்ஸும் ஆரில் இருந்துச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு அர்த்தம். நாலாவது கண்டிஷன் என்ன சொல்லணும்னா ஒய்யும் இசட்டும் ஆரில் இருந்துச்சுன்னா இசட்டும் ஆரில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம இங்கே என்ன பார்க்குறோன்னா எக்ஸ் கிராஸ் எக்ஸில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல ரெஃப்ளெக்சிவ் பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும்? எக்ஸு எல்லாமே இருக்குது. எக்ஸு இது இருக்கும். ஏன்னா இதில் எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்குது, எக்ஸ் கிராஸ் எக்ஸோட எலிமெண்ட்ஸ். அதனால் இது இருக்கும். அதனால் இட் இஸ் ரெஃப்ளெக்சிவ். இப்போது எல்லா எலிமெண்ட் இருக்கனால ஒய் இருந்தால் எக்ஸும் இருக்கும். ஸோ இப்போ இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு சிக்கல். ஒய் இருந்தால் எக்ஸ் இருக்குமா அப்படின்னு. எக்ஸ் இருக்கும். சரியா? ஒய் பிலாங்ஸ் டு எக்ஸ் கிராஸ் எக்ஸ்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் கிராஸ் எக்ஸ் தான். ஓகே. ரைட். இது வந்துடும். இப்போ அடுத்த விஷயம், ரெண்டுமே இருக்குது. ஒய் பிலாங்ஸ் டு எக்ஸ் அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ். இதெல்லாம் எழுதுறதுக்கு அர்த்தம் வந்து எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய் அண்ட் ஒய் ரிலேட்டட் டு எக்ஸ். இந்த ரிலேட்டட் டுங்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? அந்த வார்த்தைக்கு பதில் இதை யூஸ் பண்ணுறேன். சரியா? அதை சொல்கிறதுக்கு பதிலாக ஒய்ன்னு சொல்கிறேன். அது ஈக்குவலண்ட்டாக புரிஞ்சுக்கணும். இப்போ இது இருந்துச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் நமக்கு சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எடுங்க 1,2. அப்போது நம்ம ஆர் வந்து என்னது? எக்ஸ் கிராஸ் எக்ஸு. ஸோ இது என்னது? 1,1 1,2 2,1 2,2. இங்கே பாருங்கள், 1,2 இருக்குது, 2,1 இருக்குது. அதனால் இந்த கோஆர்டினேட் ஈக்குவல் ஆகுமா? ஆகாது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஒய்யும் எக்ஸும் இருந்தால் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் டஸ் நாட் இம்ப்ளை எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். ஓகே. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நாட் ட்ரூ அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். ஃபார் ஆல் ஒய் ஓகே சச் தட் என்ன நடக்கணும்? ஒய்யும் இருக்கணும், எக்ஸும் இருக்கணும், இருந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் இருக்கணும். அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டு தப்பாக இருக்குன்னா என்ன பண்ணுவோம்? தேர் எக்ஸிஸ்ட் ஒய் பேர் சச் தட் ஒய் பிலாங்ஸ் டு ஆர் அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் அண்ட் திஸ் டசன்ட் ஹேப்பன். புரியுதா? அது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து இட் இஸ் நாட் ஆன்டிசிமெட்ரிக் எழுதிடும். ஓகே. நாட் ஆன்டிசிமெட்ரிக் அப்படின்னு எழுதிடலாம். அடுத்தது நாட் ஆன்டிசிமெட்ரிக்னு எழுதிடுவோம். இல்லைன்னா என்ன சொல்லலாம்னா, இந்த செட்டில் வெறும் ஒரு எலிமெண்ட் இருந்தால் என்ன ஆகும்? 1 மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1,1 மட்டும் இருக்கும். அப்போது வந்து அது ட்ரூவாக இருக்கும். ஓகே. நாட் ஆன்டிசிமெட்ரிக் if x has more than one element. இல்லைனா antisymmetric when x has exactly one element. ஓகே. ரெண்டு விதமாக எழுதலாம்.
இப்போ டிரான்சிட்டிவாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா எக்ஸ் கமா ஒய் இருக்குது, ஒய் கமா இசட் இருக்குது. அப்போ எக்ஸ் கமா இசட் இருக்குமானா இருக்கும். அதை எப்படி நீங்கள் யோசிக்கணும் அப்படின்னா இது எழுதுன பாருங்கள். எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஆர், ஆர் வந்து எக்ஸ் கிராஸ் எக்ஸ் இந்த இடத்துல. ஒய் கமா எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் கிராஸ் எக்ஸ், தென் ஒய் கமா இசட், தென் எக்ஸ் கமா இசட் பிலாங்ஸ் டு எக்ஸ் கிராஸ் எக்ஸ். இதை நீங்கள் இப்படியும் பார்க்கலாம். இது எப்படி பார்க்கலாம்? ஒய் கமா இசட் பிலாங்ஸ் டு திஸ்னா ஒய்யும் இசட்டும் எக்ஸோட எலிமெண்ட்ஸு, எக்ஸும் ஒய்யும் எக்ஸோட எலிமெண்ட்ஸ் தான். ஸோ அதனால் எக்ஸ் கிராஸ் எக்ஸில் இந்த எலிமெண்ட் இருக்குங்கிறது டைரெக்டாக சொல்லிடலாம். இப்போது இது வந்து நாட் சிமெட்ரிக் இஃப் எக்ஸ் ஹேஸ் மோர் தென் ஒன் எலிமெண்ட், ஆன்டி சிமெட்ரிக் இஃப் எக்ஸ் ஹேஸ் எக்ஸாக்ட்லி ஒன் எலிமெண்ட். சரியா? ரைட். இப்போ இந்த இடத்துல இது வந்து ஆன்டி சிமெட்ரிக் கிடையாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? we have to produce an example. ஓகே, 1, 2 and 2, 1 belongs to x cross x, but 1 not equal to 2. அதனால் இது not antisymmetric கிடையாது. It is not antisymmetric. சரியா? ரைட். இப்போது இதுக்கு அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் போடலாம். இந்த எக்ஸாம்பிள் என்ன பண்ணலான்னா நம்ம ஏற்கனவே பார்த்த எக்ஸாம்பிள் எடுக்கலாம். ஓகே, நம்ம ரியல் நம்பர்ஸில் வந்து ஒரு டிஃபைன் பண்ணோம் ரிலேஷன், அது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. சரியா? இந்த ரிலேஷன் எப்படி? எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் என்னது? அதான் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய் தான். ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய் நம்ம ஆர் வச்சு பேசுவோம். எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய். நமக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய்னா என்னென்னு தெரியும் இங்கே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவாக இருக்குன்னா எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ட்ரூவா? எக்ஸ் லெஸ் தேன் எக்ஸ் ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸ் லெஸ் தேன் எக்ஸ் இருக்கணும், எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இருக்கணும், எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் வந்து ட்ரூ ஆகிடும். ஓகே, நம்ம இது வந்து காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட். எக்ஸ் லெஸ் தேன் எக்ஸ் ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. திஸ் இஸ் ட்ரூ. எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் வந்து ட்ரூ. அதனால் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ட்ரூன்னு ஆகிடும். இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ். ஓகே, அடுத்து ரெண்டாவது எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய். இதனால் ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் வருமா? 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. அதனால் 4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2ன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஸோ அதனால் திஸ் இஸ் நாட், ஆன்சர் வந்து நாட் சிமெட்ரிக். இது நாட் சிமெட்ரிக் சொல்கிறதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கணும். கரெக்டாக? 2 ரிலேட்டட் டு 4 பட் 4 இஸ் நாட் ரிலேட்டட் டு 2. ஓகே, இது வரைக்கும் நம்ம எதுவும் சிம்பிள் யூஸ் பண்ணல, அதனால் அப்படியே வச்சுப்போம். அப்புறம் மூணாவது இது இருக்குமா? எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய் அண்ட் ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். இதனால் என்ன சொல்ல முடியும்? எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு சொல்ல முடியும். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகே, திஸ் டுகெதர் இம்ப்ளைஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். ஸோ அதனால் இதுவும் இருக்கும். என்ன ப்ராப்பர்ட்டி? இது வந்து ரெஃப்ளெக்சிவ், இது வந்து ஆன்டி சிமெட்ரிக் இருக்கும். சிமெட்ரிக் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. டிரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குமா? எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய் அண்ட் ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இசட். இது இருந்தால் டிரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கும். கரெக்டாக? ஸோ திஸ் இம்ப்ளைஸ், திஸ் டுகெதர் இம்ப்ளைஸ் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இசட். ஸோ இட் இஸ் டிரான்சிட்டிவ். ஸோ அப்போ இந்த ரிலேஷன் வந்து இட் இஸ் ரெஃப்ளெக்சிவ், ஆன்டி சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ் பட் நாட் சிமெட்ரிக். புரிஞ்சதா? சிமெட்ரிக்காக இல்லை, ஆனால் மற்றதெல்லாம் இருக்குது. ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதையே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஒன்று பண்ண போகிறேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போட போகிறேன். அந்த எக்ஸாம்பிள் இங்கே ஆரம்பிப்போம். நமக்கு அந்த எக்ஸாம்பிள் கிடைக்கணுன்றதுக்காக, ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் எக்ஸாம்பிள் வேணுங்கிறதுக்காக ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன், மறுபடியும் 4 செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் தான் நம்ம எக்ஸு. ஓகே, இங்கே வந்து எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஒய். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பதிலாக லெஸ் தேன் வைக்கிறேன். சரியா? இப்போ இதில் பாருங்கள், இதில் வந்து ரெஃப்ளெக்சிவ் கிடையாது, நாட் ரெஃப்ளெக்சிவ். ஏன்னா எக்ஸ் ரிலேட்டட் டு எக்ஸா அப்படின்னு பார்க்கணும். எக்ஸ் ரிலேட்டட் டு எக்ஸ்னால் என்ன அர்த்தம்? இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் எக்ஸ். பட் இது தப்பு, அப்படி நடக்காது. புரியுதா? ஸோ திஸ் இஸ் நாட் கரெக்ட். ஸோ இட் இஸ் நாட் ரெஃப்ளெக்சிவ். எந்த ரியல் நம்பருக்கு இது வராது. இதுக்கும் எக்ஸாம்பிள் 1 இஸ் லெஸ் தேன் 1 வந்து நாட் ட்ரூ. ஓகே,
1 இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொன்னால் லா ஆஃப் ட்ரைகாட்டம் படி என்ன வரும்? 1 லெஸ் தேன் 1 நடக்க முடியாது, 1 கிரேட்டர் தேன் 1 நடக்க முடியாது, ரெண்டுமே நடக்க முடியாதுன்னு வந்துடும். ஓகே, ஸோ நாட் ரெஃப்ளெக்சிவ். 2 சிமெட்ரிக்காக இருக்குமா அப்படின்னா எக்ஸ் லெஸ் தேன் ஒய் அண்ட் ஒய் லெஸ் தேன் எக்ஸ், இது ரெண்டும் தெரிஞ்சால் இது எக்ஸ் லெஸ் தேன் ஒய்யாக இருந்தால் ஒய் லெஸ் தேன் எக்ஸ் இருக்க முடியுமா அப்படின்னா அதுவும் இருக்காது. 1 லெஸ் தேன் 2 அப்படி இருந்தால் 2 லெஸ் தேன் 1 வந்துடுமா? வராது. ஓகே, ஸோ இட் இஸ் நாட் சிமெட்ரிக். அப்போ இதுக்கு ரீசன் என்ன சொல்லணும்? எப்போவுமே என்ன பண்ணணும், நான் நாட் சிமெட்ரிக் இதுக்கெல்லாம் ரீசன் சொல்லும்போது ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்பிளை கொடுக்கணும். இங்கே வந்து 1 லெஸ் தேன் 1 இஸ் நாட் ட்ரூ அப்படின்னு கொடுக்கலாம். இங்கே வந்து 1 லெஸ் தேன் 2 இஸ் நாட் லெஸ் தேன் ஒன். ஓகே, இப்படி எழுதிருங்க. நாட் லெஸ் தேனுங்கிறது இப்படி எழுதிருங்க. யூஸ்வலாக நாட் லெஸ் தேனுக்கு ஒரு சிம்பிள் இருக்குது, அந்த லெஸ் தேன் சிம்பிளை போட்டு அடிச்சிருவாங்க, நம்ம இப்படி எழுதிக்கும். இப்போ 3வது இது வந்து நம்ம என்ன கேட்க போகிறோம்? ஆன்டி சிமெட்ரிக். இங்கே ஆன்டி சிமெட்ரிக் வருமா அப்படின்னா என்ன பண்ணணும்? எக்ஸ் லெஸ் தேன் ஒய் அண்ட் ஒய் லெஸ் தேன் எக்ஸ், ரெண்டு நம்பர் 2 கொடுத்துட்டாங்க. இதை கொடுத்துட்டா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு சொல்ல முடியுமா அப்படின்னா அங்கே நம்மளால் சொல்ல முடிஞ்சது. ஓகே, ஆனால் இங்கே சொல்ல முடியாது. இது ரெண்டும் நடக்குது அப்படின்னா இது வந்து இட் இஸ் அகெயின்ஸ்ட் லா ஆஃப் ட்ரைகாட்டமி. லா ஆஃப் ட்ரைகாட்டமி என்ன சொல்லுது? 2 நம்பர் கொடுத்தா எக்ஸ் லெஸ் தேன் ஒய், ஒய் லெஸ் தேன் எக்ஸ், எக்ஸ் ஈக்குவல் டு ஒய், இந்த 3ல் ஏதாவது ஒன்று தான் நடக்க முடியும். ஓகே, ஏதாச்சும் ஒன்று தான், வேறு எதுவும் நடக்க முடியும். இங்கே 2 நடக்குது அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போது இந்த 2 சேர்ந்து நடந்துச்சுன்னா நமக்கு என்ன தெரியணும்? இந்த 2 சேர்ந்து நடந்துச்சுன்னா என்ன தெரியணும்? எக்ஸ் ஈக்குவல் டு டஸ் இட் இம்ப்ளை, இதுதான் கேள்வி. டஸ் திஸ் இம்ப்ளை எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகே, இது 2 நடக்குமா? வாய்ப்பே இல்லை. இது 2 நடக்க வாய்ப்பே இல்லை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த ஆன்டிசிமெட்ரிக் ப்ரூவ் பண்ணணும்னா ஃபார் ஆல் சாய்ஸஸ் லைக் திஸ் தென் ஐ ஹாவ் டு சே தட் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். ஓகே, ஸோ இப்போது இங்கே பாருங்கள், பி இம்ப்ளைஸ் கியூ, மறுபடியும் இம்ப்ளிகேஷன் படிக்க போவோம். இந்த பி இம்ப்ளைஸ் கியூவில் வந்து பி நடந்தால் கியூ நடக்கணும், சரியா? ஸோ இதோட நெகேஷன் என்னென்னு பார்க்கும்போது என்ன பார்த்தோன்னா பி நடந்து கியூ நடக்கலைன்னா அது நெகேஷன், சரியா? ஆனால் பிஏ நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் அ ட்ரூ ஸ்டேட்மெண்ட். அப்படி தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகே, பிஏ நடக்கலைன்னா இட் இஸ் அ ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஸோ இங்கே வந்து பிங்கிறது இது, தேர் எக்ஸிஸ்ட் அன் எக்ஸ் கமா ஒய் சச் தட் திஸ் ஹேப்பன்ஸ் அப்படின்னா திஸ் இட் செல்ஃப் டசன்ட் ஹேப்பன். ஸோ அதனால் இது ட்ரூ அப்படின்னு சொல்லணும். ஸோ தர்ஃபோர் இது வந்து லாஜிக் யூஸ் பண்ணி என்ன சொல்லலாம் நம்ம இம்ப்ளிகேஷனில், இதுவே நடக்காதப்போ இது வந்து ட்ரூ தான். ஓகே, இதை பற்றி பேச முடியாது. ஸோ இல்லைன்னா என்ன சொல்லலாம்? கிவ் மீ சம் எக்ஸ் அண்ட் ஒய், இப்படி கேட்கலாம். எனக்கு 2 எக்ஸ் ஒய் கொடுங்க, சச் தட் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஒய் அண்ட் ஒய் லெஸ் தேன் எக்ஸ். நான் என்ன பண்ணுவேன்? எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு காட்டுறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு அதுமாரி கொடுக்க வாய்ப்பே இல்லை, யாருமே கொடுக்க முடியாது, சரியா? 2 நம்பரை 1 இஸ் லெஸ் தேன் அதர், இது கண்டிஷன் இருக்க மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நான் அப்போ அது என்னென்னு சொல்கிறேன். ஆனால் கொடுக்கவே முடியாதே, அதனால் எனக்கு அது கண்டிப்பாக நான் கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுனால என்ன சொல்லுவேன்? கொடுங்க, நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவேன். அதனால் திஸ் இஸ் ஆன்டி சிமெட்ரிக். இந்த இடத்துல என்ன அர்த்தம்? ஆன்டி சிமெட்ரிக். இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஓகே, ரைட். இன்னும் கொஞ்சம் சந்தேகம் இருந்துச்சுன்னா மறுபடியும் நம்ம இம்ப்ளிகேஷன்ஸில் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத பாருங்கள். திஸ் இஸ் ஆன்டி சிமெட்ரிக். 4வது இது டிரான்சிட்டிவாக இருக்கும்னா டிரான்சிட்டிவாக இருக்கும். ஏன்னா அதே லாஜிக் தான், எக்ஸ் லெஸ் தேன் ஒய், ஒய் லெஸ் தேன் இசட், தென் எக்ஸ் லெஸ் தேன் இசட், இட் இஸ் transitive. ஓகே, ரைட். 4 எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? 5வது வந்து செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு ரிலேஷன் டிஃபைன் பண்ண போகிறேன். அந்த ரிலேஷன் என்னென்னா r is equal to m comma n. Okay, if n is a positive multiple of n is a multiple அப்படினாலே பாசிட்டிவ் மல்டிபிள் தான் இங்கே எடுத்துக்க போகிறேன். அதாவது there is a natural number positive multiple of m. இதுக்கு என்ன அர்த்தம்னா இப்படி எழுதிடலாம். n is a positive multiple, there is a positive integer. ஓகே, பாசிட்டிவ் இன்டீஜர் இப்படி எழுதிடலாம் டைரெக்டாக. இது இப்படி எழுதிடலாம். ஓகே, m கமா
k times m such that m belongs to n and k belongs to n. இதுக்கு பேர் தான் மல்டிபிள், நான் சொல்ல வந்த மல்டிபிள். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், இந்த பக்கம் உள்ள இன்டிஜர் வந்து இதோட மல்டிபிள், நாட் ஜஸ்ட் மல்டிபிள். மல்டிபிள்னால் இங்கே எனி இன்டிஜர் இருக்கலாம்னு அர்த்தம். அதனால் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து k is a நேச்சுரல் நம்பர்னு எடுத்துக்கிட்டேன். ஓகே, தேர் எக்ஸிஸ்ட் நேச்சுரல் நம்பர். இப்படி இருந்தால் இது வந்து ரெஃப்ளெக்சிவா அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து m, இருக்குமான்னு அர்த்தம், அதுதான் கேள்வி. ஓகே, m, இருக்குமான்னு அர்த்தம். அப்போ m, பிலாங்ஸ் டு R for what reason? m is equal to 1 times m. இந்த k times mங்கிற ஃபார்மில் இருக்கணும் இல்லையா? ஓகே, இந்த சைடு உள்ள கோஆர்டினேட்டர். சரி, ரெண்டாவது கொஸ்டின் m, n பிலாங்ஸ் டு R அப்படின்னா n, m இருக்குமா அப்படிங்கிற கேள்வி வருது. ஓகே, m, n பிலாங்ஸ் டு Rனா m is equal to some k times n. ஓகே, இதிலிருந்து எனக்கு n, m உள்ளே இருக்குமான்னு சொல்லணும். அப்போ என்ன அர்த்தம், m is equal to some பாசிட்டிவ் இன்டீஜர். ஓகே, நேச்சுரல் நம்பர் டைம்ஸ் m is equal to something times n எழுதணும். ஓகேவா? இங்கே ஏதாவது ஒன்று போட முடியுமா? முடியாது. இப்போ இப்படி இருந்துச்சுன்னா இது k இங்கே கொண்டு போனால் கூட 1/kன்னு வரும். 1/k இஸ் நாட் நேச்சுரல் நம்பர். ஸோ அப்போ இது வர வாய்ப்பு இல்லை. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும், எக்ஸாம்பிள் கொடுக்கணும். ஸோ எப்படி எக்ஸாம்பிள் கொடுப்பீங்க, நாட் சிமெட்ரிக். For what reason? For 2 is equal to, for இப்படி எழுதிடலாம், 1, 2 belongs to R but 2, 1 is not in R. ஏன் இது நாட் இன் ஆர்ன்னு சொல்கிறேன், ஆரில் இல்லைன்னு ஏன் சொல்கிறேன், 1 is not a multiple of 2. 1 is not a multiple of 2. ஓகே, மூணாவது இது வந்து ஆன்டிசிமெட்ரிக்கானு கேட்க போகிறேன். ஆன்டிசிமெட்ரிக்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, given m, n and n, m both belongs to R. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, there exist q1, q2 belongs to natural numbers. நான் ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரே ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். ஓகே, n is a multiple of mங்கிறனால n is equal to some q1 times m. ஓகே, அண்ட் என்ன நடக்குது, m is a multiple of n, பாசிட்டிவ் மல்டிபிள். ஸோ m is equal to some q2 times n. இது ரெண்டும் நடக்குது. சரியா? இப்போ இது நடந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா, இந்த m-ஓட வேல்யூ இருக்குல்ல, q2 times n, அதை எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ என்ன அர்த்தம், n is equal to q1 q2 times n வரும். ஓகே, m இருக்கிறதுல அந்த q2 times n. n எங்கே இருக்குது, n is a நேச்சுரல் நம்பர். இங்கே இருக்க எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ் தான். ஸோ இட் இஸ் a நேச்சுரல் நம்பர் n. ஸோ இந்த என்னை கேன்சல் பண்ணலாமா? அப்போ என்ன வரும், this implies q1 q2 equal to 1ன்னு வரணும். அப்போது you have to give me two natural numbers q1 q2 such that its product is equal to 1. அது எப்போ நடக்கும், ரெண்டு நேச்சுரல் நம்பர் பெருக்குனா எனக்கு 1 வரணும். அது எப்போ வரும், only when q1 and q2 are 1. ஸோ இப்போ q1 q2 1 இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், m is equal to n வந்துடும். ஓகே, இதை அழிச்சிட்டு அங்கே எழுதுவோமா. ஸோ q1 q2 equals 1 if and only if q1 equals 1 equals q2. That is m is equal to n. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ப்ரூஃப் தேவைப்படுது. ஸோ இதெல்லாம் ப்ரூஃப் தான் இங்கேயும். ஏன்னா இங்கே என்ன பண்ணுறோம், ஓகே, ஒவ்வொன்றுக்கும் ரீசன் சொல்கிறோம். இது இங்கே இருக்குன்னா அதுக்கு ரீசன் தான், m is multiple of 1 times m. m is 1 times m. நாட் சிமெட்ரிக் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்பிளை கொடுத்துட்றோம். நாட் சிமெட்ரிக்ன்றது ப்ரூஃபு. இது வந்து ஆன்டிசிமெட்ரிக்ன்றது ப்ரூஃபு நம்ம கொடுக்குறோம். ஸ்டார்ட் வித் 2 எலிமெண்ட்ஸ் லைக் திஸ் போத் பிலாங்கிங் டு ஆர். அப்படி இருந்துச்சுன்னா m ஈக்குவல் டு என்னங்கிறதுக்கு ப்ரூஃப் கொடுக்குறோம். ஓகே, இப்போது நாலாவது இது டிரான்சிட்டிவா அப்படின்னு பார்க்கணும். இது டிரான்சிட்டிவான்னு பார்க்குறதுக்கு என்ன பண்ணுவேன், இப்போ என்ன பண்ணணும், டிரான்சிட்டிவான்னு பார்க்குறதுக்கு எனக்கு என்னென்ன கொடுப்பாங்க, m, n belongs to R and n, p belongs to R. ரெண்டு எலிமெண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ நான் என்ன சொல்லணும்,
m, p பிலாங்ஸ் டு ஆர்னு ப்ரூவ் பண்ணிட்டேன்னா தென் ஐ எம் ஓகே. ஸோ இது இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஒன்ஸ் அகெயின் தேர் எக்ஸிஸ்ட் q1 q2லாம் வரும். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் n is equal to some q1 times m. q1 வந்து ஒரு நேச்சுரல் நம்பர். இங்கே வந்து என்ன வரும்? p is equal to some q2 times nன்னு வரும். ரைட்டா? இப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன்? is m, p belongs to r. இந்த கேள்வி தான் ஆன்சர் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? கேன் ஐ ரைட் p equals something times m. இந்த சம்திங் டைம்ங்கிற இடத்துல என்ன வரணும்? ஒரு நேச்சுரல் நம்பர் வரணும். ஸோ அப்போ p equal to q2 times n அப்படின்னு இருக்குது. n வந்து q1 times m இருக்குது. நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். தட் இம்ப்ளைஸ் p is equal to q2 times q1 times m. That is nothing but q2 q1 times m. இந்த q2 q1 என்னது? It is product of two natural numbers. அதுவும் எங்கே இருக்கும்? நேச்சுரல் நம்பரில் இருக்கும். Therefore m, p belongs to என்ன வந்துருச்சு? p is a positive multiple of m வந்துச்சு. That is m, p belongs to r. Therefore r is a transitive relation. ஓகே, ரைட். ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம்? இந்த இடத்துல வந்து இந்த ரிலேஷன் வந்து இட் இஸ் ரெஃப்ளெக்சிவ், இட் இஸ் நாட் சிமெட்ரிக், பட் இட் இஸ் ஆன்டிசிமெட்ரிக் அண்ட் இட் இஸ் டிரான்சிட்டிவ். ஓகே, இதில் சிமெட்ரிக் மட்டும்தான் இல்லை. ரைட். இப்போது இதுக்கு அடுத்து இன்னொரு ப்ராப்ளம் போடலாம். இதை வந்து நீங்கள் எக்ஸசைஸாக போட்டு பாருங்கள். சரியா? என்ன ப்ராப்ளம்? 6வது. இது வந்து செட் ஆஃப் ஆல் இசட் டிஃபரன்ஸ் 0. செட் ஆஃப் ஆல் இசட்னா செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ் வித்தவுட் 0. இதில் என்ன பண்ணுங்கள்? டிஃபைன் r is equal to m, n such that m divides n. ஓகே, இது வந்து என்னென்ன ரிலேஷன்ஷிப்லாம் இருக்குது அப்படிங்கிறத படிங்க. படிச்சுட்டு அதுக்கு ப்ரூஃபும் கொடுங்க. ஓகே, எங்கே ப்ரூஃப் தேவையோ அங்கே ப்ரூஃப் கொடுங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு ரிலேஷன் தோணுச்சுன்னா அதையும் பண்ணி பாருங்கள். சரியா? இப்போதைக்கு இந்த கிளாஸை இதோடு நிப்பாட்டிப்போம். இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸும் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.